Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. Hi guys, இது என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் லுஃப்தான்சா 747 ஃப்ளைட். எங்கே இருந்தேன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து மெக்சிகோ. ஸோ இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 டக்கர் இருக்கும். அதாவது 1.5னா கீழே ஒரு டக்கர், ஃபுல் டக்கர், மேலே வந்து ஒரு பார்ஷியலாக ஒரு பாதி அளவுக்கு உட்கார்ற மாதிரியான இது. ஸோ மேலே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ், கீழே வந்து எக்கானமி கிளாஸ், அந்த மாதிரி உட்காரலாம். ஸோ இது வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வீடியோ. எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து போர்டிங் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே உள்ளே வரும்போது அருமையாக இருக்குது. டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஏர்க்ராஃப்ட்னால இன்டீரியர்லாம் நல்லாவே பிரமாதமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம ரைட் சைடில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படி இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வழியே மேலே போனால் தான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் ஏரியா, அந்த படி இருக்கு பாருங்க. ஸோ அது வழியே போகணும். நம்ம வந்து எக்கானமிங்கிற கீழே தான் நம்ம உட்கார போகிறோம். ஸோ நமக்கு வந்து இது டோட்டலாகவே நிறைய பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய பிளேனுங்கிறனால நம்ம வந்து டைம் எடுத்துக்கிச்சு. உள்ளே போய் உட்காரதுக்கே இது வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம வந்து விண்டோ சீட்டை தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இதை வந்து போகும்போது வந்து அட்லாண்டிக் கடலுக்கு மேலே கூடி நம்ம போவோம். மேலே எப்படின்னா இங்கிலாந்துக்கு மேலே கூடி ப்ளஸ் கிரீன்லாந்து வழியாக யூஎஸ், கனடா என்ட்ரு பண்ணி யூஎஸ் ஏர்ஸ்பேஸ் வழியாக மெக்சிகோ வர போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டு. ஸோ எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக தான் இந்த ஃப்ளைட்டில் வந்து ஆரம்பிக்கும்போது இருக்குது. ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதோட சீட் கான்ஃபிகரேஷன் எக்கனாமியில் எப்படி இருக்குன்னா 3, இந்த பக்கம் 3, நடுவில் 4, பக்கம் 3. ஸோ கிட்டத்தட்ட 6, 10. ஸோ 10 சீட்டு வந்து எக்கானமியில் இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கும். 3-4-3 கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட். லுஃப்தான்சா ஃப்ளைட் எல்லாம் அங்கே இருக்குது பாருங்க. ஸோ இது ஜெர்மனியோட முக்கியமான ஏர்போர்ட். இதுதான் வந்து அவங்களுக்கு முக்கியமான கனெக்டிவிட்டி. இது இல்லாமல் ஏர்போர்ட் வந்து அது ஒரு முக்கியமான ஏர்போர்ட், பெரிய ஏர்போர்ட்டு சொல்லலாம். இந்த ரெண்டு அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் எல்லாமே நல்லாவே கனெக்ட் ஆகக்கூடிய பெரிய ஏர்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம டாக்ஸி பண்ணிகிட்ருக்காங்க. ரன்வே பார்த்து போயிட்டுருக்கு. க்ளவுட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த யூரோப்பியன் ஸ்கைஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா அந்த ஸ்கை தாங்க. ஸ்கை வந்து நல்ல கிளியராக இருக்கும். நல்லா பாருங்கள், ப்ளூவாக இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியும். அவங்களோட கிளைமேட்டுக்கு மேபி அந்த டஸ்ட் இல்லாமல் இருக்கிற காரணனால அந்த ஸ்கை வந்து பார்க்கறதுக்கு, நான் யூரோப்பில் போயிருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப வியந்து பார்த்ததுன்னா அந்த ஸ்கை தான். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிட்டோம். இது ஃபுல் லென்த் வீடியோ. நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பிரயாணம் பண்ணுற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் பார்க்க முடியுமோ நீங்கள் பாருங்கள். ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டைம் போட்டு ஃபுல்லாகவே பாருங்கள். நல்ல ட்ரீ கவர் இருக்கும். ஜெர்மனி வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் வந்து இருக்கிற நல்ல ஒரு அருமையான கண்ட்ரி. ஸோ பாருங்கள் எவ்வளோ டென்சிட்டியில் வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஸோ நல்ல சூப்பரான ஒரு டேக் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். அந்த விங்ஸ் பாருங்கள், 747ஓட விங்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேவ்டால். இது அந்த லேட்டஸ்ட் வேரியன்ட் 7478. இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 410 பேர் வந்து உட்காரலாம்னா பாருங்கள். ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ளைட்டில். நம்ம சின்ன ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா 196 பேர் இருக்க முடியும். பட் இதில் 410னா கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து அதிகம் உட்கார முடியும். இதோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தடவையில் வந்து 13,650 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணும். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 76.3 மீட்டர். விங் ஸ்பேனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 68.4, கிட்டத்தட்ட 68.5 மீட்டரும்
ஹைட்டு வந்து 19 மீட்டரும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளேன்னு சொல்லுவோம். ஸோ எர்த்தோட அந்த அமைப்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஸோ பூமியோட அந்த உருளையான அந்த வடிவுக்கு மேலே வந்து ஸ்கை இருக்கிறது, அதோட க்ளவுட்ஸ் இருக்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ விண்டோ சீட்டு இருக்கிறவங்க லக்கின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி வியூ கிடைக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் வெளியில் இருக்கிறதுனால ஸோ இப்போ வந்து சிட்டி பார்த்து வருது. சிட்டிக்கு மேலே கூடிய ஃப்ளை ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியோட வியூ வந்து நிறைய தெரிய இந்த ஒரு வியூ வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ பாருங்க. தெரியுதுங்களா சிட்டி வியூ? ஸோ போக போக அந்த சிட்டி வியூ வரும். ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியோட வியூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த இதில் வந்து முக்கியமான நதினா அந்த ரைன் ரிவர் வந்து ஓடி அந்த ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட அந்த ரைன் ரிவர்ங்கிறது நிறைய கண்ட்ரியை வந்து கனெக்ட் பண்ணி ஓடக்கூடிய அந்த ஒரு செழிப்புமிக்க நம்ம ஒரு ரிவர் சொல்லலாம். அதனால தான் அந்த நதிக்கரை ஓரமாக சிட்டியுமே ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த வியூ வந்து நமக்கு இப்போ பார்க்கலாம். க்ளவுட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதோ வந்து ஹெவனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு தருது. இல்லை ஒயிட்டாக ஷைனி ஒயிட்டி காட்டன் கேண்டீஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் ஆக்சுவலாக பாருங்கள் அந்த ரைன் ரிவர் நமக்கு தெரிய வருது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ நதி, எவ்வளோ தண்ணி போகுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு நதின்னு சொல்லலாம். இங்கே தான் கமர்ஷியலாக ஷிப்பு எல்லாமே கூட போட்டிங் ஷிப்பு எல்லாமே வந்து பண்ணி கொண்டு போவாங்க. முக்கியமானது இதை வந்து மெயினாக இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் அதே மாதிரி கொலின் போன் இந்த மாதிரியான முக்கியமான டசல்டோஃப் இந்த நகரங்கள்லாம் இணைச்சு இது வந்து நெதர்லாந்துக்குள்ளே என்ட்ராகி நெதர்லாந்தில் வேறு பேருட்டு அது வந்து கடலில் போய் கலக்கக்கூடிய பெரிய நீளமான ஒரு நதின்னு தான் சொல்லுவோம். நான் கொலைனில் பார்க்கும்போது இந்த நதி வழியாக வந்து கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஷிப்பு ஒரு சின்ன ஷிப்பு மாதிரிலாம் வந்து இந்த ரிவர் வழியாக தான் போகும். இது முக்கியமான அவங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் அண்ட் ட்ரேடுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜெர்மனி சிட்டி வழியாக தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டே வாங்க. ரொம்பவே இதோட முக்கியமான ஒரு கட்டம் என்ன அப்படின்னா அந்த அட்லாண்டிக் மேலே போகும்போது நமக்கு வந்து சூப்பரான ஒரு வியூ கிடைக்க போகுது. அதை எதிர்பார்த்து அப்படியே பார்த்துக்கலாம். இந்த வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். கீழே வயல்வெளிகள், மேலே மேகங்கள், நம்ம பிளேன் ஹைட்டு அந்த மேகத்தோட ஹைட்டுக்கு நம்ம ஈக்குவலண்டாக இப்போ வந்துட்டோம். எவ்வளோ அருமையான ஒரு காட்சியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த க்ளவுடுக்குள்ளே போகிறோம். ஸோ க்ளவுடோட ஹைட்டுக்கு நம்ம வந்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்கும்போது நமக்கு மேகங்கள் கீழே தெரிய ஆரம்பிக்கும். என்ன ஒரு காட்சி பாருங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் சொல்லலாம். இது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு அப்புறமா உள்ள மைன்ஸ் அப்படிங்கிற சிட்டியோட வியூ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த நதி, அதில் உள்ள போட்டு, அதில் உள்ள சின்ன சின்ன கப்பல்கள். ஸோ நம்ம க்ளவுடு மறைச்சிருச்சு. பாருங்க இப்போ ஒரு எவ்வளோ அருமையான வியூ வந்து சூப்பராக இருக்குல்ல. மேலே வந்து க்ளவுடு, கீழே வந்து க்ரீன் பில்டிங்ஸ், ரிவர் அலைஞ்சு போகிற ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற தீவு திட்டுகள் எல்லாமே ரொம்ப பிரமாதம். க்ளவுடு மேலே எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து இது பண்ணுறது இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல. கீழே இந்த ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை பேருக்கு தெரியுது? ரயில்வே ஸ்டேஷன், ரோடு, நீங்கள் எப்படி பார்க்கலான்னு அந்த க்ளவுடு இருந்து நமக்கு ஃபுல்லாக மறைக்கிருப்பாரு. க்ளவுடுக்குள்ளே பியூட்டிஃபுல் க்ளவுடுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம்.
பெரிய க்ளவுடாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நீங்களும் பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ நம்ம இந்த மைன்ஸ் சிட்டியை வந்து நம்ம மைன்ஸ் சிட்டி அதை வந்து தாண்ட போகிறோம். ஸோ இன்னும் ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி இயற்கையாக சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன வந்து சாப்பாடு தந்துருக்காங்க சொல்லிட்டு, ஸோ நான் வந்து இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு, இது வந்து காக்பிட் வியூவோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஜெர்மனி தாண்டி நெதர்லாந்துக்குள்ள போயிருக்கோம். நெதர்லாந்து வழியும் அது வந்து மேலே இங்கிலாந்துக்கு மேலே கூடி கிரீன்லாந்து, யூஎஸ், கனடா, யூஎஸ் அண்ட் தென் மெக்சிகோ அங்கே வந்து போய் சேரும். நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜூஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்பிள் ஜூஸ், பார்க்கவே நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஜெர்மனி ஸ்பார்க்லிங் ஆப்பிள் ஷாஃப்ட் அப்படின்னு பேர். ஸ்பார்க்லிங் ஆப்பிள் ஜூஸ், பிரெட்சல்ஸ், ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன், நல்லதாக இருந்தது. இனிப்பாலாம் இல்லை, பட் வந்து சால்ட்டியாக தான் இருக்கும். வித்தியாசமாக இருந்தது. அவங்களோட ஃபேமஸான ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆப்பிள் ஜூஸ். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருந்தாலும் இது வந்து பியூர் ஆப்பிள் ஜூஸ் தான். ஸோ அடுத்து நமக்கு சாப்பாடு வந்து ஏசியன் மீல்ஸ் தான் நம்ம புக் பண்ணிடணும். ஸோ நமக்கு வந்து ரைஸு வித் கறியோட கிடைச்சது, வித் கீரோட பாயசத்தோட. நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது வந்து யூரோப்பில் நமக்கு கிடைக்கிறது அதிசயம். பாருங்க, இது சொல்லுங்க, இது விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமாக இருந்தது. திடீர்னு தான் வெளியில் நான் பார்த்தேன். இது கிட்டத்தட்ட இங்கிலாந்துல தாண்டி இது வந்து கிரீன்லாந்து. ஸோ கிரீன்லாந்து ஐலண்ட்ல தான் இப்படி இருக்குதுங்க. ஃபுல்லா கடல் வந்து பார்த்தீங்கன்னா பனி வந்து இந்த மலையில இருந்து அது போய் கடல்ல சேர்ற ஒரு நதி மாதிரி இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இது மாதிரியான ஒரு இடத்த நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நான் இதை வந்து ஷார்ட்ஸ்லயும் போடுறேன். நான் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதை வந்து இங்க வந்து நான் என்னோட கண்ணை விளக்கவே முடியல. அப்படியான ஒரு அழகு, கொள்ளை அழகுன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு வந்து இந்த ரூட்ல போகும்போது எல்லாருக்கும் இந்த ரூட்ல கரெக்டா டைமிங் கிடைக்குமா, இந்த இடத்துல போகுமானா போகாது. சில பேர் கிரீன்லாந்து ஃபுல்லா பனியா இருக்கும். பட் நமக்கு பியூட்டிஃபுல்லா இந்த கடல் ஓரத்துல பனி செய்யற இந்த இடம் வந்து பியூட்டிஃபுல்லா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வியூ கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் அந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. நமக்கு நான் வந்து கையை எடுக்கவே இல்லை, கண்ணையும் விளக்கவே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு கேப்சர் பண்ணேன். இதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் மெயினாக பார்க்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ட்ராவல் பண்ணும்போது கிடைக்க போகும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து உலகத்திலேயே நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட அந்த நார்த் போல் ஏரியாக்களில் தான் இந்த மாதிரியான வியூக்கள் தான் நம்ம கிடைக்கும். இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு, 4 இன்ஜின் பவர். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த கடலுக்கு இந்த பக்கம் லேண்ட் எல்லாமே ஐஸாக தான் இருக்கும். அந்த மக்கள் வசிக்கணும். இவங்க எல்லாருமே கடல் ஓரத்தில் தான் வசிச்சுட்டு வராங்க. எங்கெல்லாம் வந்து கடல் இருக்கிறோ அந்த ஏரியாக்களில் தான் அந்த மக்கள் வந்து வசிக்கிறாங்க. ரொம்ப கம்மியான மக்கள்.
இந்த கிரீன்லாண்டுங்கிறது வந்து டென்மார்க்கோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னதான் அது வந்து செப்பரேட் கண்ட்ரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து டென்மார்க்கோட ஃபுல்லாக கண்ட்ரோல். நீங்க சொல்லுங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. இதை பாருங்க எப்படி இருக்கு. கிளவுட், பாறை, ஐஸ் ரொம்ப இல்லை, ஆனா அந்த மவுண்டெயினும் அந்த சீயும் வந்து டர்க்கிஷ் ப்ளூல வந்து கண்கள்லாம் காட்சியா தான் இருக்குது. ஆக்சுவலா அதனால கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. சூப்பரா இல்ல? இந்த வியூ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எடுத்தது. பட் இது வந்து முன்ன பார்த்த அந்த ஐஸோட இது நான் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தேன். தமிழ் மூவிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்து யூஎஸ் ஏர் ஸ்பேஸ் எல்லாம் தாண்டி வந்து நார்த் அமெரிக்கா, கனடா டச் ஆகி, நார்த் அமெரிக்காவில் கனடா டச் ஆகி, யூஎஸ் டச் ஆகி, யூஎஸ் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ நம்ம மெக்சிகோக்குள்ள வரோம். மெக்சிகோ லேண்ட் பகுதியில் வரோம். க்ளவுடு பாருங்க, சூப்பராக இருக்குது. வித்தியாசமான க்ளவுடாக இருக்குது. ரொம்ப டாலாகவும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த க்ளவுடு கீழே இருந்து மேலே. ஸோ இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் க்ளவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகும்போது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் ஒரு தடவை ஃப்ளைட்டில் போய் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தான் போகணுன்னு இல்லை, நீங்கள் வந்து டொமஸ்டிக்லேயே நீங்கள் போகலாம். சென்னை, பெங்களூர் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்கும் டிக்கெட்டு. ஸோ இப்போ ஏர் இந்தியாவிலே வந்து சீப்பாலாம் கூட கிடைக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 11 hours ட்ராவல் ஃப்ரம் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து மெக்சிகோ. ஸோ இதை வந்து ஒரு லாங்கஸ்ட் ஃப்ளைட்டு நான் ட்ராவல் பண்ணதுலே. உங்களுக்கு வந்து நான் வந்து இதில் கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து இப்போ மெக்சிகோ சிட்டி வந்து நியராக வந்துட்டுருக்கோம். இது வந்து மெக்சிகோ சிட்டியோட அவுட்ஸ்கேட்ஸ், வெளி சிட்டியோட வெளிப்பகுதி. அங்கேயே பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்குது. பில்டிங்கோட நல்லா இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நேர்த்தியாக தான் கட்டியிருப்பாங்கன்னு தோணுது இதை பார்த்தா. ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து யூரோப் ஸ்கைஸ் வந்து வித்தியாசமாக இருந்தது, கிளியர் கிறிஸ்டல். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு எல்லோயிஷாக நமக்கு தெரியுது. க்ளவுடெல்லாம் பாருங்க. ஸோ மேஜிக் க்ளவுட் வந்து உள்ள வருது. ஸோ நம்ம வந்து இப்போ டிசெண்டிங் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ மேலேருந்து நம்ம வந்து கீழே வந்து ஹைட் வந்து ஆல்டிடியூட் கம்மியாகுது. ஸோ ஹைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறோம். ஸோ க்ளவுடுக்கு மேலே இருந்தால் வந்து இப்போ க்ளவுட் லெவலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம அந்த க்ளவுடை விட்டு இன்னும் கீழே வந்து மேகத்தை விட்டு கீழே வந்து வருவோம். வந்ததுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகிறோம். ஸோ நம்ம மெக்சிகோ சிட்டியை பற்றி சொல்லணும்னா, மெக்சிகோ சிட்டி தான் வந்து மோஸ்ட் பாப்புலஸ் சிட்டி இந்த நார்த் அமெரிக்காவிலே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து ஸ்பானிஷ் வந்து தான் இவங்கெல்லாம் பேசுகிறது. இதில் தான் இது மெக்சிகோ சிட்டிங்கிறது தான் இவங்க கேபிட்டல், மெக்சிகோவோட கேபிட்டல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து ஸ்பெயின்லேருந்து ஸ்பானிஷ் பேசினாலும் மோஸ்ட் ஸ்பானிஷ் பேசுகிற சிட்டி வந்து மெக்சிகோ சிட்டி தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் மோஸ்ட் டென்ஸ் பாப்புலேட்டட், கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே இருக்கிற மக்கள் தொகை கொண்ட ஒரு சிட்டி. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சுரல் சென்டர்னு சொல்லணும். இது வந்து இவங்களோட கல்ச்சரை கிட்டத்தட்ட வித்தியாசம். பலவிதமான மக்கள் அங்கே இருந்தாலும் ஸோ பலவித கல்ச்சர் வந்து உள்ளே இருக்கிற ஒரு சிட்டி. ஸோ நான் வந்து இந்த மெக்சிகோ சிட்டிக்குள்ள நான் வந்து போகிறதில்லை. நான் இங்கேருந்து வேறு கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்து கிட்டத்தட்ட அகெயின் பேக் டு யூஎஸ்க்கு நியராக இருக்கிற ஒரு மெக்சிகோ சிட்டிக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள்.
சிட்டியோட வியூ பாருங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரோடுகள்லாம் நல்ல விஸ்தாரமாகவே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இதில் பார்க்கும்போது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெட் கலர் தான் மேலே இருந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி மேலே வந்து ரெட் கலருக்கு நம்ம டைல்ஸ் பதிச்சிருக்கோம். ஸோ நம்ம இருந்து இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய ரோடுகள் நல்ல விஸ்தாரமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஜாயின் தெரியும். வீடுகள்லாம் நல்ல நேர்த்தியாக ஒரு வரிசையில் கட்டுற மாதிரிலாம் நல்லா அருமையாக கட்டியிருக்கிற மாதிரி தான். ஸோ நல்ல சிட்டி பிளானிங் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் இதில் வந்து நமக்கு தெரிய வருது. எல்லா இடம், அதாவது அவுட்ஸ்கேட்ஸ், மற்றபடி உள்ள மெயின் சிட்டி சென்டர் எல்லாம் ஓரளவு நல்ல பிளானிங்கோட தான் பண்ணியிருக்காங்க. கண் கூட தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து இதில் ஒரு ஆயில் ஸ்டோரேஜாகவும் வச்சுருக்கிற மாதிரி டேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஸ்டேடியம் தெரியுது. ஸோ ரோடுகள், ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து எங்கே போனாலும் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே போய் இன்னொரு கனெக்டிங் ரோடில் ஜாயின் பண்ணி நல்ல சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சர் தான், பிளானிங் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நல்ல ஹைட்டான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வரிசையாக கட்டியிருக்கிற மாதிரி நம்ம ஊர்லேயும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தான் தோணுது. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு வரிசையாக கட்டின சிட்டி வந்து இன்னொன்று ரொம்ப அருமையான இருக்கும் அப்படின்னா பார்சிலோனா, ஸ்பெயின். அது நமக்கு ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்குறேன். அதுவும் ரொம்ப வரிசையாக கட்டிருக்கிற ஒரு மாதிரி இருக்கும். ஐ திங்க் கூடிய சீக்கிரம் வந்து பார்சிலோனா நேராகவே போய் காமிக்கணும் வாய்ப்பு கிடைச்சா. பெரிய சிட்டியாக தான் இருக்குது இல்லை? ஸோ இங்கே பார்த்தாங்கன்னா நல்ல ஃப்ளைஓவர் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம இப்போ டேன் பண்ணுறோம், ஏர்போர்ட்டை பார்த்து டேன் பண்ணுறோம். ஃப்ளைட் வந்து டேன் ஆகுது. ஏர்போர்ட் வந்து எப்போவுமே சிட்டிக்குள்ளே இருந்ததுன்னா இந்த வியூ வந்து சிட்டி வியூ கிடைக்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், இதில் வந்து பியூட்டிஃபுல்லான ஸ்டேடியம்ஸ் எவ்வளோ அழகாக, இந்த சிட்டி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டிருக்காங்க. இது எப்படி இவங்களால மட்டும் சாத்தியமாகுன்னு தெரியல. நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரியான இது இல்லை. அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியல நமக்கு. மேபி சிஎம்டிஏ ஃப்யூச்சர் பிளானிங்கில் இந்த மாதிரியான லேஅவுட்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்தா இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் நமக்கு வந்து கிடைக்கும். சூப்பரான ஒரு பிளானிங்காக இருக்கும். ஓரளவுக்கு நம்மக்கிட்ட நெருங்கிட்டோம்னு தான் தோணுது. ஸோ நம்ம லேண்டிங் வந்து தயாராக இருக்கோம். ரொம்பவே லோயரான இருக்கும் சிட்டி பக்கத்தில். நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃப்ளைட்டோட ஃப்ளாப்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஃப்ளைட்டோட விங்ஸில் ஃப்ளாப்பு தான் மெயின். நீங்கள் மேலே போகணுமா, பறக்கணுமா, கீழே இறங்கணுமா, அந்த ஃப்ளாப்ஸ் வந்து
அந்த ஏர் ப்ரெஷர் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாகி வந்து நம்ம கீழே இறங்கும். நீங்கள் அதை விங்ஸில் பார்த்துருக்கலாம், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்குங்க சிட்டி, ரோடு, வீடுகள், எவ்வளோ நேரம் நம்ம இருக்கோம் பாருங்க. இப்போ இந்த மெக்சிகோ சிட்டிக்கு உள்ளே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. மேபி கிடைச்சதுன்னா அது வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஏர்போர்ட் வந்துருச்சு, பெரிய ரோடு, சூப்பராக இருக்குது. ரன்வேஸுமே ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். லேண்டிங் ஆகும். லேண்டிங் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, டயர்லேருந்து ஒரு ஸ்மோக் வந்தது. இப்போவும் டச் ஆகும்போது அந்த ஃப்ரிக்ஷனில் வந்து ஹீட்னால இருக்கும். ஸோ அதனால் ஏர் ஃப்ளைட்டில் வந்து நம்ம வீல்ஸையுமே அடிக்கடி தேஞ்சு போயிடும். சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டாக தான் தெரியுது. ஐ திங்க் இவங்க வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ இடம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இறங்கியாச்சு. சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த ஃப்ளாப் வந்து நம்ம தூக்கி அந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணுது. விங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த விங்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சுனாலே அவ்வளோ பிளைன் வந்து பறக்க முடியாது. ஸோ ஹெலிகாப்டர் வந்து பட் இங்கே வந்து எல்லாமே விங்ஸ்னால தான், அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு அது லிஃப்ட் ஆகி மேலே பறக்கிறோம். ஸோ இந்த ஆக்சுவேட்டர் மூலமாக அந்த ஃப்ளாப்ஸை வந்து மேலே கீழே நகட்டும் போது நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து மேலேயோ கீழேயோ போகிற மாதிரி இது வந்து இதோட டிசைன். ஸோ இது நமக்கு கொஞ்ச நேரம் பார்க்கிங் வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நமக்கு வந்து கேட்டில் போய் ஸ்டாப் ஆகும். பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட்டை தான் நம்ம சொல்லலாம். நல்லா க்ரீனாகவே இருக்குது. அங்கே மலைகளோட இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் மெக்சிகோவில் நிறைய இருக்குது தெரியுது. இந்த ஜேர்னி வந்து எப்படி இருந்தது, பிடிச்சிருந்தது பார்க்குறத விட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப புரிய வரும். ஸோ மேலே இருக்கிற பிஸ்னஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு இன்னொரு ரொம்ப ஆரம்பிக்கும். இந்த மேலே இருந்து நமக்கு நல்ல ஒரு பெரிய வியூ கிடைச்சிருக்கோம். ஸோ நம்ம டாக்ஸி வே வழியாக வந்து டாக்ஸி வே வழியாக போயிட்டுருக்கோம். அதுதான் ஹேங்கர். ஸோ அங்கே ஏர்க்ராஃப்ட் வந்து ஏதாவது மேஜர் ரிப்பேர்ஸ் ஏதாவது இருக்குன்னா அங்கே அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போய் ஹேங்கரில் நிப்பாட்டி அங்கே தான் வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா டிராஃபிக்கில் வந்து ரொம்ப நேரம் நின்னது. ஸோ பாருங்கள், ஒரு ஏரோ மெக்சிகோ ஃப்ளைட்டை வந்து டவு ட்ராக்கர் வச்சு எடுத்துட்டு வாங்க. நிறைய டாக்ஸி வேர் அதை கிராஸை வந்து நமக்கு வந்து சேருது. ஸோ அதனால் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. க்ரீனாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
வந்து சேர்ந்தாச்சு. நம்ம டெர்மினலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து மெக்சிகோ சிட்டியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இவங்களோட நேஷ்னல் கேரியர் வந்து ஏரோ மெக்சிகோ. ஸோ அது இல்லாமல் ஒலாரிஸ் அந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க, ஃபேமஸாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ திங்க் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் தான். ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஃபுல் வியூ பாருங்கள். அது உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.